السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك. صدق الله المولانا العلي العظيم. صدق النبي صلى الله عليه وسلم: خير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. صدق النبي صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கே சொந்தம். இரலகத் தலைவரும் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், ஷஹதாக்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக அங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும், முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் பாதுகாப்பும் என்னென்றும் உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, 1447வது ஹிஜ்ரி ஆண்டு முதல் வசந்தம் ரபியுல் அவ்வல் மாதமான 3வது மாதம் இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினமான 12வது பிறையில நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தாலா இந்த ஜுமாவினுடைய அனைத்து நலன்களையும் அடைந்து கொண்ட நல்லவர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. நோயற்ற வாழ்வை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. அவனை நினைத்து வாழக்கூடிய நல்ல முஃமின்களாக நம்மை கபூல் செய்வானாக. நல்ல மனைவி மக்களை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. நாம் வாழும் காலமெல்லாம் அவனுடைய கடமைகள் அனைத்தையும் சரியாக நிறைவேற்றிய நல்ல முஃமின்களாக நம்மை பொருந்திக் கொள்வானாக. அவனுடைய விஷயத்திலும் மற்ற மனிதர்களுடைய விஷயத்திலும் எந்த விதமான கடனும் இல்லாமல் அவனை சந்திக்கக்கூடிய, கலிமாவோடு அவனை சந்திக்கக்கூடிய பாக்கியவான்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைய தினத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்பாடுகள் குறித்து நாம் சில செய்திகளை முதாக்கரா செய்வதற்காக வேண்டி இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அமல் செய்யக்கூடிய பாக்கியவான்களை நம்மை கபூல் செய்வானாக. ஆமீன். கண்ணியமானவர்களே, நாம குத்பால ஒவ்வொரு வாரமும் ஜும்ஆவுடைய 2வது குத்பாவில் வாசிக்கக்கூடிய ஹதீஸ் அது. خيرுல் குரூனி கர்னி ثم الذين يلونهم ثم الذين يلونهم அப்படின்னு ஒரு வார்த்தையை நாம என்ன செய்வோம், ஒரு ஹதீஸை நாம படிப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கள் வாழும் காலத்திலேயே சர்டிபிகேட் கொடுக்கறாங்க. யாருக்கு? தங்களுடைய மாணவர்களான, தங்களுடைய தோழர்களான, தங்களுடைய சஹாபாக்களுக்கு என்ன செய்யறாங்க, ஒரு சர்டிபிகேட் கொடுக்கறாங்க. خيرுன் நாஸி குரூனி, خيرுல் குரூனி கர்னி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக வரக்கூடிய அந்த அறிவிப்புகள், மக்களிலேயே சிறந்தவர்கள் யாரு தெரியுமா, நூற்றாண்டுகளிலேயே சிறந்த நூற்றாண்டு எது தெரியுமா அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு பதில் சொல்ற அந்த முறையில சொல்றாங்க, மக்களிலேயே சிறந்தவர்கள் எனது நூற்றாண்டில் வாழக்கூடியவர்கள், எனது நூற்றாண்டில் இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிய வைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர்கள் யாரு? அவங்களுக்கு பேரெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? சஹாபாக்கள். நபியை பார்த்தவர்கள், நபியோடு ஒரு சலாமாவது சொல்லி இருந்தால் அவர்களுக்கு பெயர் சஹாபி என்ற பெயர் பொருள் பொருந்தும். சஹாபிங்கிற அந்த பெயர் பொருந்தும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல வாழ்ந்துகிட்டே இருந்த ஒரு நபர், அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க முடியல, பார்க்க வந்திருந்த நேரத்துல கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊர்ல இல்ல அப்படிங்கக்கூடிய ஒரு நபர் தான் உவைசுல் கர்னி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. துஆ செய்யறதுல ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சேர்த்துக்கிடலாம். ஆனா அவங்க சஹாபியினுடைய பட்டியல்ல வரமாட்டாங்க. ஏன்னா நபிய நேர்ல பார்க்கல, அதே சமயத்தில் நபியிடம் ஒரு சலாம் கூட சொல்லவில்லை அப்படிங்கறத நமக்கு வரலாற்று ஆசிரியர்கள் பதிய வைப்பாங்க.
விளங்குறதுக்காக வேண்டி சொல்கிறேன். நபியினுடைய காலத்தில், அதான் நபியினுடைய நூற்றாண்டை சார்ந்தவர்கள் யாருன்னா சஹாபாக்கள் வருவாங்க. அதே சமயத்துல அந்த நூற்றாண்டை சார்ந்தவர்கள் அப்படிங்கக்கூடிய விஷயத்துல வெறும் சஹாபிகள் மட்டுமல்ல, சஹாபிகள் அல்லாத தாபியாக இருந்த ஒய்சுல் கர்னி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போன்றவர்கள் அந்த நூற்றாண்டை சார்ந்தவர் தான் அப்படிங்கிறதையும் நம்ம ஞாபகத்துல வைக்கணும் கண்ணியத்திற்குரியவர்களா. புரியுதுங்களா? சரி, இப்ப நபியோடு நபி வாழ்ந்த அந்த நூற்றாண்டில் பிறந்தவர்கள், அந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள் அப்படிங்கிற செய்தியை நமக்கு என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அந்த காலத்துல எவ்வளவோ காஃபிர்களும் இருக்கத்தான் செஞ்சாங்க, இருந்தாங்க இல்லையா? எவ்வளவோ முனாஃபிக்கீன்கள் இருந்தார்கள். பெயரளவில் நாங்கள் முஸ்லிம்கள் என்பதாக சொல்லிக்கொண்டு செயல்பாடுகளில் மற்றவர்களை சார்ந்தவர்களாக இருந்தவர்கள், வேஷம் போட்டவர்கள், இவர்களும் நபியினுடைய அந்த நூற்றாண்டுல இருக்கத்தான் செஞ்சாங்க. அவங்களெல்லாம சேர்த்து நபி சொன்னாங்க. அப்ப இந்த ஹதீஸை நம்ம எப்படி நமக்கு இயல்பாகவே புரியும். யாரு என்னை பின்பற்றியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் சிறந்தவர்கள் அப்படின்னு அதுக்கு பொருள். காலங்களிலேயே சிறந்த காலம் எது அப்படின்னு சொன்னா, நான் வாழக்கூடிய இந்த நூற்றாண்டு அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த நூற்றாண்டில் என்னை யார் யாரெல்லாம் பின்பற்றி வாழ்கிறார்களோ அவர்கள் சிறந்தவர்கள் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தர்றாங்க. ஆனா நான் ஏற்கனவே எல்லா இடங்கள்லையும் சொல்றதுதான், அதற்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்துச்சு காலம் அப்படின்னு சொன்னா, அரபியர்களை ஆட்சி செய்வதற்கு எந்த அரசனும் தயங்குவானாம். அந்த அளவிற்கு அவர்களிடத்துல எந்த விதமான நாலேஜும் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சண்டை போடக்கூடியவர்கள், சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் மூட நம்பிக்கை பார்க்கக்கூடியவர்களாக இருந்தவர்கள் தான் அந்த அரபியர்கள். ஆனால் அந்த அரபியர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மாத்துறாங்க, அவர்களுடைய மௌத்தினுடைய தருவாயில் சொல்லக்கூடிய, அவர்களுடைய பிந்திய காலங்களில் சொல்லக்கூடிய விஷயம்தான், காலங்களிலேயே சிறந்தது நான் வாழக்கூடிய இந்த நூற்றாண்டு அப்படின்னா, என்னை பின்பற்றி வாழக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய இந்த நூற்றாண்டு அவர்கள் சிறந்தவர்கள் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க கண்ணியத்திற்குரியவர்களை. அது மட்டுமல்ல, இன்னொரு ஹதீஸ்ல இப்படி சொல்லுவாங்க, அஸ்ஹாபி கன்னுஜூம், என்னுடைய தோழர்கள் இருக்கிறாங்களே அவங்களெல்லாம் வானத்தின் நட்சத்திரத்தை போன்றவர்கள். ஃபபி ஐயிஹிம் இக்ததைத்தும் இஹ்ததைத்தும், அவர்களில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழி அடைந்து விடுவீர்கள் அப்படிங்கிற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதாக பல ஹதீஸ் கிதாபுகளை நாம பார்க்க முடியும் கனவான்களை. அதாவது தான் வாழ்ந்த காலத்தில் தன்னை சேர்ந்து இருக்கக்கூடிய தோழர்களுக்கு இப்படி ஒரு சர்டிபிகேட்டை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சான்றிதழை கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, எந்த அரசனும் இவர்களை ஆட்சி செய்வதற்கு கூட தயங்குவான். அப்படிப்பட்ட மக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மாத்திருக்கேன் பாரு அப்படின்னு உலகத்துக்கு நிரூபணம் காட்டுவாங்க. எந்த அரசனும் அரபியர்களை, இன்னும் சொல்ல போனா யூதர்களுக்கும் அரபியர்களுக்குமே ஒத்து வராது. ஏன் அப்படின்னு சொன்னா, அது இப்ப இல்ல, அப்ப இருந்தே. அதாவது பனு இஸ்ரவேலர்கள்ல மட்டும்தான் நபிமார்கள் வரணும்னு விரும்பிக்கிட்டு இருந்தான். ஆனா எதுக்குமே லாயக்கு இல்லைன்னு சொல்லப்படக்கூடிய அரபியர்கள்ல போய் கடைசி நபி வந்துட்டாங்கிறதுனாலதான் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் ஏத்துக்கிடல. புரியுதுங்களா? நம்ம நபியை ஏத்துக்கிடாததுக்கு உண்டான காரணமே என்னன்னா, லாயக்கே இல்லைன்னு சொல்லி ஒதுக்கி வைக்கப்பட்ட அரபியர்கள்ல இருந்து கடைசி நபி வந்துட்டாரே அப்படிங்கிறது தான் அவனுடைய பிரஸ்டீஜினுடைய ஒரு காரணமாக இருந்து, அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்துக்கிடல. புரியுதுங்களா? அப்படிப்பட்ட அரபியர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மாத்தி காட்டுறாங்க, காலங்களிலேயே மக்களிலேயே சிறந்தவர்கள் யாருன்னா, என்னுடைய நூற்றாண்டில் என்னை பின்பற்றி வாழக்கூடிய இந்த மக்கள் தான் அப்படிங்கிறத சர்டிபிகேட்டாக, சான்றிதழாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போறாங்க. அதைத்தான் நம்ம என்ன செய்யறோம், ஒவ்வொரு குத்துபாலையும் கைருல் குரூனி கருணி அப்படின்னு சொல்லி நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸை தான் நம்ம என்ன செய்யறோம், அந்த இடத்துல சொல்றோம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான காரணங்களை நம்ம பார்ப்போம். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அந்த ஹதீஸினுடைய தொடர்ச்சியிலேயே சொல்லுவாங்க, சும்மல்லதீன யலூனஹும், அடுத்து ஒரு வார்த்தை அதே வார்த்தையை திரும்ப சொல்லுவாங்க, சும்மல்லதீன யலூனஹும். என்னுடைய நூற்றாண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நூற்றாண்டுன்னு சொன்னா ஒரு 100 வருடம் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? சும்மல்லதீன யலூனஹும், அதனை அடுத்து வரக்கூடிய நூற்றாண்டு அப்படின்னு 2வது நூற்றாண்டை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுக்கடுத்து அதே வார்த்தையை பயன்படுத்துறாங்க இல்லையா, சும்மல்லதீன யலூனஹும், அதனை அடுத்து உண்டான நூற்றாண்டு அப்படின்னு மொத்தம் 3 நூற்றாண்டுகள். நான் வாழக்கூடிய இந்த நூற்றாண்டு, அதனை அடுத்து வரக்கூடிய நூற்றாண்டு, தாபியீன்களினுடைய
அந்த ஜெனரேஷன். அதுக்கடுத்த நூற்றாண்டு, 3வது நூற்றாண்டை சொல்லும் பொழுது தபா தாபியின்களுடைய ஜெனரேஷன் அப்படிங்கிற 3 ஜெனரேஷன்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, வழிவகைப்படுத்தி தர்றாங்க. இந்த 3 நபர்கள் தான் காலங்களிலேயே சிறந்த காலமுடையவர்கள், சிறந்த மக்களிலேயே இவர்கள் தான் சிறந்தவர்கள் அப்படிங்கிற செய்தியை நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன செய்யறாங்க, இந்த ஹதீஸின் வாயிலாக சொல்லி தர்றாங்க கண்ணியவான்களை. அதனாலதான் நம்ம சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கை இந்த ஹதீஸினுடைய அடிப்படையில தான் அமைச்சிருப்பாங்க. ஹதீஸ் அப்படின்னு சொன்னா, சுன்னா நபியினுடைய வழிமுறை அப்படின்னு சொன்னா, இந்த 3 தரப்பினர்களினுடைய ஆதாரத்தை தான் முதல்ல எடுப்பாங்க. யாருடைய ஆதாரத்தை எடுப்பாங்க? இது நபியிடம் இருந்து வர்ற செய்தி அப்படின்னு ஒரு செய்தி நம்மளிடத்துல வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த செய்திக்கு இந்த 3 தரப்பினர்கள், இந்த 3 காலங்கள், சஹாபாக்களை அடுத்த ஜெனரேஷனாக இருக்கக்கூடிய தாபியீன்கள், தாபியீன்களை அடுத்த ஜெனரேஷனாக இருக்கக்கூடிய தபா தாபியீன்கள், இந்த 3 நூற்றாண்டுகளை சார்ந்த இவர்களுடைய ஒப்பீனியன் இந்த ஹதீஸ் சம்பந்தமா என்ன இருந்துச்சு, இவங்க இந்த ஹதீஸ் பத்தி என்ன சொல்றாங்க, இவர்களுடைய வாழ்க்கையில இந்த ஹதீஸின் பிரகாரம் எப்படி நடந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதான் நாம என்ன செய்யணும், வழிகோலாக நாம பார்க்கணும். இவர்களின் வாயிலாகத்தான் ஹதீஸ்களை நாம் அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிறத நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லிட்டாங்க. இந்த ஹதீஸின் மூலம் பின்னாடி வரக்கூடிய நமக்கு இவர்கள் தான் வழிகாட்டல்கள் அப்படிங்கிறத நமக்கு இந்த ஹதீஸ் தெளிவுபடுத்துது கண்ணியத்திற்குரியவர்களை. இப்ப எந்த செய்திகளாக இருந்தாலும், எந்த மார்க்கம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் இந்த 3 தரப்பினர்கள் சொல்லக்கூடியதை தான் எடுத்துக்கிடணும். இப்ப இதுக்கு அடுத்து வர்றவங்களெல்லாம் நாம சேர்த்துக்கிடலாமா, சேர்த்துக்கொள்ள கூடாதா அப்படிங்கிறத பத்தி அந்த ஹதீஸனுடைய தொடர்ச்சியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது அருமையாக சொல்லி தருவார்கள். சும்ம யஜீஉ அக்வாமுன், இந்த 3 ஜெனரேஷனுக்கு அடுத்து 3 நூற்றாண்டுகள் நபி சொன்னாங்க இல்லையா, இந்த 3 நூற்றாண்டுகளுக்கு அடுத்து சில கூட்டத்தினர்கள் வருவார்கள். அப்ப அதுக்கு அடுத்து வரக்கூடிய மக்கள் அப்படிங்கிறத பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் போது, தஸ்பிகு ஷஹாதத்து அஹதிஹிம் யமீனஹு, அவங்கள ஒரு ஆள் சத்தியம் செஞ்சு சொன்னான்னு சொன்னா அவனுடைய சத்தியத்திற்கும் அவனுடைய ஷஹாதத் சாட்சிக்கும் எந்த விதமான மதிப்பும் இருக்காது. அவனுடைய பேச்சுக்கு முன்பின்னாக அவனே பேசிக் கொள்வான் அப்படிங்கிற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றான். அவனுடைய சத்தியத்தை அவனுடைய சாட்சியமே மிஞ்சும், அவனுடைய சாட்சியத்தை அவனுடைய சத்தியமே மிஞ்சும் அப்படிங்கிற செய்திய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எவ்வளவு அழகான வார்த்தையில சொல்றாங்கன்னா, அவனுடைய சத்தியத்திற்கும் அவனுடைய பேச்சுக்கும் சம்பந்தமே இருக்காது, அவன் செய்யக்கூடிய சாட்சியத்திற்கும் அவன் பேசக்கூடிய பேச்சுக்கும் சம்பந்தமே இருக்காத நபராக இருக்கக்கூடியவர்கள் தான் பிற்காலத்தில் உருவாகுவார்கள் அப்படிங்கிற செய்திய இந்த 3 நூற்றாண்டுகளை தவிர்த்து உண்டான மற்ற மக்களை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நம்மளுக்கு ஒரு சர்டிபிகேட் இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க. இது ஏதோ போற போக்குல சொல்ற விஷயம் கிடையாது. இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடியவங்க அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் புகாரி இமாம் தங்களுடைய கிதாப்ல பதிவு செஞ்சிருக்கிறாங்க கண்ணியத்திற்குரியவர்களே. ஆக ரொம்ப சிறப்பாக தன்னுடைய தோழர்களையும் தன்னுடைய தோழர்களை பின்பற்றக்கூடியவர்களுக்கு தாபியீன்கள் என்று சொல்லப்படும் அவர்களையும், அந்த தாபியீன்களை பின்பற்றக்கூடியவர்களுக்கு தபஉ தாபியீன்கள் என்று சொல்லப்படும் ஆகிய இந்த 3 ஜெனரேஷன்களை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு போற்றி சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இப்போ உள்ளவங்க, நாங்கள் என்ன சஹாபாக்களா எங்களுக்கு தீனை சொல்லி தரக்கூடியவர்கள், 20 ரக்காத்து தராவிகை உருவாக்குவதற்கு சஹாபாக்கள் யாரு, எங்களுக்கு நபி சொல்லி கொடுக்கல, நபி சொல்லி கொடுக்காத ஒன்ன சஹாபாக்கள் சொன்னா நாங்க ஏத்துக்கிட மாட்டோம்னு சஹாபாக்களை தூர ஒதுக்கக்கூடிய எத்தனையோ நபர்கள் நம்மில் இருக்கத்தான் செய்கிறார். சரி, இப்ப நம்ம அந்த பக்கம் போனோம்னு சொன்னா ஏற்கனவே என்ன செய்வாங்க, என்ன அஜர்த்து அப்படின்னு மண்டையை சொல்லுவாங்க. சரி, நம்ம அந்த பக்கம் போக தேவையில்லை. நம்ம சூழ்நிலை என்னன்னு சொன்னா, யாரை நாம் பின்பற்றணும் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, மக்கள்ல சிறந்தவர்கள் யார் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, அதே மாதிரி எந்த காலம் வரைக்கும் உண்டானவர்களை நாம் பின்பற்றணும் அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது ரொம்ப தெளிவாக இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க. என்னுடைய நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள், அதனை அடுத்த நூற்றாண்டு வாழ்பவர்கள், அதனை அடுத்த நூற்றாண்டு வாழ்பவர்கள், இவர்கள் தான் மக்களில் சிறந்தவர்கள்னு சொல்றாங்கன்னா, அவர்களை பின்பற்றக்கூடிய நல்ல நசீபுள்ள நபர்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களை, இப்படிப்பட்ட அதாவது தங்களுடைய தோழர்களுக்கு இது போன்று சர்டிபிகேட் கொடுத்திருக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரணமாக அல்ல, ஒவ்வொரு தனிப்பட்ட சஹாபாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, தூக்கி வைத்து பேசி இருக்கிறார்கள். வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி உண்டு. புரியுதுங்களா? இந்த சஹாபி
அந்த ஒரு சஹாபியை மட்டுமாவது நாம என்ன செஞ்சுக்கலாம், இன்னைக்கு தெரிந்து கொள்ளலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன ஞாபகம் கூட எனக்கு உண்டு. இந்த வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இவர்களை பற்றி உண்டான வரலாறுகளை நாம பிரபல்யமாக தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஹதீஸை நாம எடுத்துக்கிடலாம். நம்ம சஜிதாக்கு போறோம் இல்லையா, சஜிதா செய்யக்கூடிய முறைகளை பற்றி சொல்லக்கூடியதுல 2 பேருடைய ஹதீஸ் வரும். அதுல இந்த சஹாபியினுடைய ஹதீஸை தான் 4 இமாம்களும் எடுக்கிறாங்க. சஜிதா செய்யக்கூடிய முறை நிலையில இருந்து நாம என்ன செய்வோம், நின்றுகிட்டு இருக்கிறோம், ருக்குல இருந்து எழுந்து நிக்கிறோம் இல்லையா, நின்றுட்டு நேரா சஜிதாக்கு வர்றோம். இப்படி சஜிதாக்கு வரக்கூடிய முறையை பற்றி சொல்லக்கூடியதுல இந்த சஹாபியினுடைய ஹதீஸை தான் 4 இமாம்களும் எடுத்துக்கிறாங்க. அப்படி என்ன சொல்றாங்க, நேரா சஜிதால இருந்து வர்றோம் அப்படின்னு சொன்னா முதலில் முட்டுக்கால்களை ஊன்றணும், அதனை அடுத்து கையை தரையில் ஊன்றணும், அதனை அடுத்து நெற்றியை வைக்கணும், கடைசியாக மூக்க வைக்கணும் அப்படிங்கிற இந்த முறையை சொல்லி தர்றது இந்த சஹாபியினுடைய ஹதீஸ் தான். அதே மாதிரி எழுந்திருக்கும் பொழுது முதலில் மூக்கை எடுக்கணும், 2வது நெத்திய தரையிலிருந்து எடுக்கணும், அதுக்கடுத்து கைகளை எடுத்து தொடையின் மீது வைக்கணும், அதனை அடுத்து முட்டுக்கால்களை என்ன செய்யணும், தரையிலிருந்து தூக்கணும். அப்படிங்கிற எப்படி சஜிதாவுக்கு வரணும், சஜிதால இருந்து எப்படி ரிவல்ஸ்ல வரணும் நிலைக்கு அப்படிங்கிற இந்த முறையை சொல்லி கொடுக்கக்கூடிய சஹாபி தான் இந்த வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். புரியுதுங்களா? இந்த ஹதீஸ்ல ரொம்ப தெளிவாக எந்த நிலையில சஜிதாவுக்கு வரணும், திரும்ப எப்படி ரிவல்ஸ் எந்திக்கணுங்கிற தெளிவான முறை இருக்கிறதுனால 4 இமாம்களும் இந்த சஹாபியினுடைய இந்த ஹதீஸை எடுத்துக்கிடுவாங்க. புரியுதுங்களா? சஜிதாவினுடைய முறை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னா 4 இமாம்களிடத்திலும் சிறப்பான முறை எது அப்படின்னா இந்த முறை மட்டும்தான். சுப்ஹானல்லாஹ். அப்ப அந்த சஹாபி, இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய சஹாபி இருக்கிறாங்க பாருங்க, இந்த சஹாபியினுடைய நிலை, இவர்கள் தீனுல் இஸ்லாத்துல வர்றதற்கு முன்னாடி இந்த சஹாபி என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, ஹவரமௌத் அப்படின்னு சொல்லி யமன் தேசத்திற்கு பக்கத்து நாடாக இருந்தக்கூடிய ஒரு நாடு, அந்த நாட்டினுடைய அரச வம்சாவளி இவங்க. அரசருக்கு அடுத்த இளவரசராக இருக்கக்கூடியவர்கள், அடுத்த பொறுப்பை ஏற்க போறக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய ஒரு இளவரசர் இவங்க வாயில் இப்னு ஹுஜர் அப்படிங்கக்கூடிய இந்த சஹாபி. இவங்க என்ன செய்யறாங்க, தீனுல் இஸ்லாத்தை ஏற்கிறதுக்கு முன்னாடி தீனுடைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. நபியினுடைய போதனைகள் எல்லாம் இவர்களுடைய காதுகளுக்கு போய் சேருகிறது. நபியை பார்க்கணுமேங்கிற ஆர்வத்துல, நபியினுடைய கையை பிடிச்சி டைரக்டா தீனுல் இஸ்லாத்தை ஏத்துக்கிடணுங்கிற ஆர்வத்துல தங்களுடைய நாட்டில இருந்து ஹதரமௌத்துல இருந்து என்ன செய்யறாங்க, பயணம் செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி வர்றாங்க. ரொம்ப தூரமான ஊருங்கிறத குறிக்கிறதுக்காக ஹதீசுகள்ல பெரும்பகுதி சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள் ஒண்ணுதான் ஹதரமௌத் அப்படிங்கிறது. அவ்வளவு தூரத்துல இருந்து இந்த சஹாபி என்ன செய்யறாங்க, வர்றாங்க, சஹாபியாக மாறுவதற்காக வேண்டி வர்றாங்க. வர்றதுக்கு முன்னாடியே மதீனாவுக்குள்ள நுழைஞ்ச உடனேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வஹீயின் மூலம் அறிவிக்கப்படுகிறது, இது போன்ற ஒரு நபர் வருகிறார், அவர் சிறப்பான நபர் அப்படிங்கிற செய்தி நபி இடத்துல சொல்லப்படுது. அரச வம்சாவளி என்ற செய்தியும் நபிக்கு வஹீயின் மூலம் கிடைக்கப்பெறுகிறது. அவர் வர்றதுக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, இப்போ ஒரு நபர் வருவார், இப்பதான் எனக்கு வஹீல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு போறாங்க, வரக்கூடிய நபர் எப்படின்னு சொன்னா அரச வம்சாவளியை சார்ந்தவர் வருகிறார் அப்படிங்கிற செய்தி என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பத்தி சிறப்பா எடுத்து சொல்றாங்க. நபி பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அந்த நபர் என்ன செய்யறாங்க, சபைக்குள் வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து போய் அவரை வரவேற்கிறார்கள். தங்களுடைய முபாரக்கான நெஞ்சோடு அவரை கட்டி அணைத்து வரவேற்று தங்களுடைய மேல் துண்டை எடுத்து போட்டு தாங்கள் அமர்ந்த இடத்துக்கு பக்கத்திலேயே அந்த துண்டை போட்டு நபி மேல போட்டிருந்த துண்டு மேல அந்த சஹாபியை உட்கார சொல்றான். இந்த மாதிரி உட்கார செஞ்சு அவர் கொஞ்ச நாள் நபியோடு என்ன தீனுல் இஸ்லாத்தை கத்துக்கிறதுக்காக சில காலங்கள் நபியோடு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 மாதங்கள் என்பதாகவும் அதற்கு அதிகமாகவும் என்று சொல்லப்படுகிறது. ஆக ஒரு குறிப்பிட்ட காலம் நபியோடு சேர்ந்திருந்து நபியினுடைய தொழுகை முறைகள் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்கிறார்கள். கற்றுக்கொண்டதற்கு பின்பாக நபியை விட்டு பிரிஞ்சு போறாங்க. அப்படி பிரியும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய நாட்டுக்கு உங்களை நான் நியமிக்கிறேன், கலீஃபாவாக நான் நியமிக்கிறேன், ஆளுநராக உங்களை நான் நியமிக்கிறேன், உங்களுடைய மக்களை நீங்க நேர்வழிப்படுத்தணும், இந்த மாதிரி தொழுகை முறையை கத்துக்கணும்னு எல்லா விஷயங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனையாக சொல்லி அவரை அனுப்புறாங்க. அதாவது வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்தா அந்த விருந்தினர்களை வீட்டு வாசல் வரைக்கும் வந்து வெளியே அனுப்பி வைக்கிறது அப்படிங்கிறது நம்ம நபியினுடைய ஒரு வழிமுறை, சுன்னத், அது நடைமுறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு வரைக்கும் வந்து அனுப்பிட்டு இன்னொரு சஹாபியை சொல்றாங்க, நீங்க ஊர் எல்லை வரைக்கும் இவரோட போய் ஊர் எல்லை வரைக்கும் அனுப்பி வச்சுட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அதான் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க பாருங்க. அப்ப அந்த தோழர் என்ன செய்யறாங்க, நபியினுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு, அது யாருன்னா நபியினுடைய
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹீன்னு சொல்லி குர்ஆன் என்பதாக எதெல்லாம் இறங்குகிறதோ அதை எழுதக்கூடிய சஹாபி அவங்க. அப்ப அந்த சஹாபிய என்ன செய்யறாங்க சொல்லி, நீங்க ஊர் எல்லை வரைக்கும் போய் விட்டுட்டு வாங்கன்னு மதீனாவினுடைய எல்லை வரைக்கும் கொண்டு வந்து அந்த சஹாபி என்ன செய்யறாங்க, அந்த வாயில் இப்னு ஹுஜர் அவங்கள வழி அனுப்பி வைக்கிறாங்க. பிறிதொரு காலத்தில் நடந்த சில சம்பாஷணைகள், சில விஷயங்கள் எல்லாம் இதனுடைய ரிலேட்டிவாக வரும். அதுல என்ன அப்படின்னு சொன்னா, அந்த யாரு ஒட்டகத்தினுடைய கயிறை பிடிச்சி நடந்துகிட்டு கொண்டு போய் ஊர் எல்லை வரைக்கும் கொண்டு போய் விட்டாரோ அவர் வெயில்ல நடந்து வருவார். நடந்து வரும்போது சொல்லுவாரு, சும்மா தானே ஒட்டகம் வருது, நீங்க ஒரு ஆள் தானே உட்கார்ந்து இருக்கிறீங்க, நானும் பின்னாடி உட்கார்ந்துக்கிறேன்னு கேட்பார். அரசனோடு உட்கார்ந்து வருவதற்கு உனக்கு தகுதி கிடையாதுன்னு சொல்லிடுவார். சரி, நான் நடந்து வர்றேன், எனக்கு வெயில் அதிகமாக தாக்கமா இருக்குது, உங்க சப்பலையாவது கொடுங்க, நான் போட்டுக்கிட்டு வர்றேன், ஊர் எல்லாம் வந்தோடனே தந்துடுறேன்னு சொல்லுவார். அதற்கும் எதுவும் பதில் பேச மாட்டார், அமைதியாக வா அப்படின்னு சொல்லிடுவார். யாரு? அந்த அரசராக தங்களுடைய ஊருக்கு திரும்பி செல்லக்கூடிய அந்த சஹாபி வாயில் இப்னு ஹுஜர் அப்படிங்கக்கூடியவங்க. பெரிதொரு காலம் வரும், யமன் தேசத்தினுடைய புதிய ஆளுநராக, புதிய கலீஃபாவாக ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்காருங்கிற தகவல் கிடைச்ச உடனே பக்கத்து நாட்டினுடைய புதிய ஆளுநரை போய் பார்க்கணும்னு சொல்லி இந்த வாயில் இப்னு ஹுஜர்ங்கிறவங்க தள்ளாத வயசுல என்ன செய்யறாங்க, அந்த நபரை போய் பார்க்க போறாங்க. யாருன்னு பார்த்தா, யார் ஒட்டக கயிறை பிடிச்சு நடந்து வந்தாரோ அவர் அங்கு பெரிய ஆளுநராக அமர்ந்திருக்கிறார். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்று அமர வைத்தார்களோ அது போன்று இந்த வாயில் இப்னு ஹுஜர்ங்கிற அந்த அரசரை என்ன செய்யறாங்க, அந்த சஹாபி, அந்த நபியினுடைய அந்த காத்திபுல் வஹியாக இருந்த வஹியை எழுதக்கூடிய அந்த சஹாபி கூப்பிட்டு அழைச்சி பக்கத்துல அமர வச்சு, நான் யாரு தெரியுதா, உங்களுக்கு ஒட்டக கயிறு அன்னைக்கு பிடிச்சிட்டு வந்தேன்ல நான் தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சம்பாஷணைகள் எல்லாம் முடிந்து ஊர் திரும்பக்கூடிய நேரத்துல தங்களுடைய பணியாளர்கிட்ட இந்த வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னதாக ஒரு வாக்கியம் இடம்பெறுகிறது. அன்று நான் என்னுடைய ஒட்டகத்தில் இந்த நபரை நான் ஏத்திருக்கலாமோ அப்படின்னு எனக்கு இப்போ தோணுது, ஏன் ஏத்தாம விட்டேன்னு வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் எதனை நமக்கு கற்றுத்தருகிறதுன்னு சொன்னா, நபியினுடைய அந்த வளர்ப்பு, அந்த வார்ப்பு எப்படி சஹாபாக்களை உருவாக்கியது, எவ்வளவு கண்ணியத்திற்குரியவர்களாக அவர்களை மாத்தி இருக்கு, தான் செஞ்சது தப்புங்கிறத உணர்றதுதான் சிறந்த விஷயம் அப்படிங்கிறதையும் நமக்கு இந்த நிகழ்வுகள்ல வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வார்த்தைகள் நமக்கு கற்றுத்தருகிறது. அல்லாஹ் தஆலா உண்மையை விளங்கி அமல் செய்யக்கூடிய நற்பாகியவான்களை நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின்